அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் என்றால் என்னென்ன மாதிரியான அச்சங்கள் மனிதனுக்கு ஏற்படும் அப்படி என்பதையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அச்சங்கள்ல மிக முக்கியமான அச்சம் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம் என்னன்னா, அதாவது சோசியல் ஸ்டேட்டஸ் சொல்வார்களே, சமூக அந்தஸ்து, இந்த பயம். இதை அல்லாஹ் தஆலா மிக முக்கியமாக சொல்லி காட்டுகிறார். இப்ப நம்ம சடரீதியான சில பயங்கள் வைத்திருக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்பதால் நான் இந்த சப்ஜெக்ட்ல பேசல. என்ன மனிதனுடைய அதாவது உடலுக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு, சொத்துக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு, அல்லது ஒரு கலவரம், அல்லது ஒரு பெரிய யுத்தம், இது போன்ற பாதிப்புகள் எல்லாருக்குமே என்ன தெரிஞ்ச ஒரு மிக தெளிவான ஒரு விஷயம். அது போன்ற அச்சங்கள் அல்லாமல் மனதிற்குள்ள ஏற்படக்கூடிய கலக்கம் போன்ற அச்சங்களுக்கு சில விஷயங்களை நான் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். அப்ப சமுதாய அந்தஸ்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நபித்துவம் என்ற அந்த பொறுப்பு கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹ் பயந்தது அதுதான். அவ முஹ்ரிஜியஹும், இவர்கள் என்னை வெளியேற்றுவார்களான்னு கேட்டாங்க. அமீன் நம்பிக்கையாளர், சாதிக் உண்மையாளர், நேர்மையானவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உங்களை வெளியேற்றும் அப்படின்னு வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்களுக்கு அது நம்பவே முடியாத ஒரு வார்த்தையாக அந்த நேரத்தில் என்ன செய்து இருக்குது. அவ முஹ்ரிஜியஹும், இவர்கள் வெளியேற்றுவார்களா என்று கேட்கிறாங்க. நீங்கள் கொண்டு வந்ததை போல் யார் கொண்டு வந்தாலும் அவர்கள் வெளியேற்றவே செய்வார்கள், அநியாயம் இழைக்கப்படுவார்கள், சோதிக்கப்படுவார்கள் அப்படி என்று சொல்றாங்க. சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வெளியேற்றப்பட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள இது மனிதனுக்கு வரக்கூடிய அச்சம். இந்த அச்சம் எல்லா விஷயத்திலையும் வரும். மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுல வரும், சாதாரணமாக ஒரு தொழிலை மாத்திர டைம்ல வரும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரும் பணக்காரர் நஷ்டவாளியா மதீனாவுக்கு போறார், ஒண்ணுமே இல்லை. சாதி இப்னு ரபி சொல்றாரு, எல்லாத்துலயும் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், இரண்டாக பிரித்து தருகிறேன்றாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், துல்லனி அல சூக், மார்க்கெட்டை சொல்லுங்கன்றாங்க. அதுவரைக்கும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் துணி வியாபாரி, அதுவரைக்கும் துணி வியாபாரி, மார்க்கெட்டை சொல்லுங்கன்றாங்க. மார்க்கெட்டை காட்டினா அங்க கொஞ்சம் பிசினஸ் பண்ணிட்டு வாராங்க, திருமணம் முடிச்சிட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் திருமணம் முடிச்சாச்சு. நம்மட பிளேன்ல திருமணம் முடிக்கவே இல்லைங்க, 10 வருஷம் ஆகணும் செட்டில் ஆகிறதுக்கு. அவர் போனாரு, மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணாரு, அதே வருஷம் வந்தாரு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன அதாவது திருமணம் முடிச்சிட்டீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அவர் என்ன பண்ணினாருண்டா, பால் கட்டி வியாபாரம் நடக்குமென்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய பிசினஸ்மேன் திடீர்னு போய் மார்க்கெட்ல பால் கட்டி வியாபாரம் பண்ணிப்பாரா, சீஸ் வியாபாரம் பண்ணிப்பாரா? ஹலாலான பிசினஸ் இறங்குவோம்னு நினைச்சாரு, இறங்கினாரு. அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செஞ்சா, மறுபடியும் பழைய பணத்தை அல்லாஹ் என்ன செய்தா, அந்தஸ்தை கொடுத்தார், செய்தார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யணும், நீங்க போய் ஒரு ஆலோசனை பண்றீங்க, ஃபுல்லா லொஸ்ட் ஆகிட்டு நான் இப்படி ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறேன், சின்ன பிசினஸ், உங்களோட கிரேடுக்கு அப்படி இறங்கினா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், எதுவுமே பேசலாம் போயிடும். அதுக்கு அது இறங்குவான்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு பிறகு இறங்க மாட்டான். இந்த அச்சத்தை ஊட்டி அவன் ஹலாலா பண்ண போற, ஹலால் பண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் அப்படி என்று சொல்றதுக்கு யாரா 2 பேர் கிடைப்பாங்கன்னா நினைக்கிறீங்க? கிடைக்க மாட்டான். அவனா போய் பண்ணினாலும் தேவை இவனுக்கு. நிலைமை பார்த்தீங்க தானே, அல்லாஹ் தஆலா கொடுக்கிறது எது, அவன் வியாபாரம் செய்யறது அல்லாஹ் தஆலா கொடுத்த தண்டனை. அப்படி என்று சொல்லக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு தொழில்ல அவன் மாற்றுவதற்கு கஷ்டம். எந்த ஒரு இதா இருந்தாலும் உடனே அவருக்கு திருமணம் முடிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் போன்ற தலைவர் என்றதுனால எவ்வளவு மகர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்து ஒரு 4-5 வருஷம் பார்க்கலாம், கொஞ்சம் டெவலப் ஆகின பிறகு செட்டில் ஆகி காணியை வாங்கி நிலத்தை வாங்கி விட்ட கட்டி அதுக்கு பிறகு கபருக்கு போன பிறகு ஏதாவது என்ன என்ற மாதிரி ஏதாவது சொல்ற பாட்டி தான் நம்மளை சூழல் என்ன செய்யும் இருக்குமே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு ஃபீக் என்று சொல்ற இடத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. வாப்பா கடன், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹோட வாப்பா கடனை தீர்த்துட்டிக்கிறது ரசூலுல்லாஹ். கதவை தட்டுறது யாரு, ஜாபிர் இல்லாங்க. ஒரு தடவை கதவை தட்டுறாங்க, யாருன்னு கேட்கிறாங்க, நான்ன்றாங்க. ஏன் வளமையா வாருது கடன் பிரச்சனைக்கு, நான்டா யாருன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஜாபிர் என்றாங்க. இதுக்கு பிறகு யாரும் அப்படி கேட்டால் நான் என்று சொல்ல வேண்டாம், பேரை சொல்லுங்க நாங்க சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துட்டிக்கிற டைம்ல ஒரு தடவை ஜாபிர் இல்லாம ஒரு யுத்தத்தில் வரக்குள்ள அவசரப்படுறாரு வீட்டுக்கு போறதுக்கு. என்னன்னு கேட்கிறாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு அல்லாஹ்வின் தூதரே எப்படி நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பைத்துல் மால் இது கடனா அடைச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதுக்குள்ள கல்யாணம் ஆடுங்க அப்படித்தானே கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, பிக்ரன் அம் சய்யிபன், கன்னி பெண்ணா விதவை பெண்ணையா திருமணம் முடிச்சீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, நான் ஒரு என்ன விதவை பெண்ணை தான் திருமணம் முடிச்சு, ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிக்கலாமேன்றாங்க. அப்புறம் ஒரு ரீசனை சொல்றாரு, எனக்கு 9 சகோதரிகள். அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்போம், 9 சகோதரியிலிருந்து உடனே கல்யாணம் முடிச்சிக்கலாம், அடுத்த கேள்வி கேட்போம், முட்டிக்க விட மாட்டோம், வழங்கிட்டா
அதுக்குள்ள கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி. அப்ப சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வந்து அவங்களையும் கவனிக்கிற மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சேன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானா. அடுத்த என்ன சப்போர்ட் பண்ணலாம்னு பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ். அடுத்த சப்போர்ட் என்ன, அவட ஒட்டகத்தை வாங்குற மாதிரி வாங்கி பணத்தை எடுத்துட்டு ஒட்டகத்தையும் கொடுத்து பணத்தையும் திருப்பி கொடுக்குறாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நிர்வாகம். அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா ரசூலுல்லாஹ் ஒரு சமூக ஸ்டேட்டஸை மாற்றுவதில் நிறைய அச்சப்படுவார்கள். அது நல்ல விஷயமா இருக்கும், ஹலாலான விஷயமா இருக்கும், செய்யறதுக்கு நிறைய என்ன செய்வாங்க, அச்சப்படுவாங்க. ரசூல் இது இயல்பானது, ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்துல அது வருது அந்த மாதிரி ஒரு அச்சம். எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் ஒன்று அல்லது ரெண்டு மனைவிமார்கள் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சிடறாங்க, தலாக் பண்ணிடுறாங்க. ஸைத் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கடா, தலாக் பண்ணிடுறாங்க. யாரு, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தலாக் பண்ணிடுறாங்க. ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் பயப்பட்டு தான் ஸைத் சொல்றாங்க நீங்க வந்து விவாகரத்து செய்ய வேணாம், விவாகரத்து செய்ய வேணாம், விவாகரத்து செய்ய வேணான்றாங்க. அல்லாஹ் தஆலா வளர்ப்பு மகன் மகன் அல்ல, வளர்ப்பு மகன் மகன் அல்ல, வளர்ப்பு மகனும் மற்றவர்களும் ஒன்றுதான். இரக்கம் அன்பு கூடைக்கலாம், ஆனா மற்ற விஷயத்துல சட்டப்படி ஒன்றுதான் என்பதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட ஒரு முன்மாதிரி வரணும் என்பதற்காக, ஒரு சாதாரண மனுஷன் அதை தவிர்த்து கொள்ளலாம், நபி வந்து என்ன ஒரு முன்மாதிரி ஆகணும் என்பதற்காக வேண்டி நிச்சயமா வளர்ப்பு மகன் மனைவிய தனக்கெல்லாம் முடிச்சு வைப்பான் அப்படின்றத ரசூலுல்லாஹ் விளங்குறாங்க. ஃபலம்மா கதா ஸைது மின்ஹா வதரன் ஸவ்வஜ்னாகஹா, ஸைது வந்து என்ன தலாக் பண்ண உடனே உமக்கு நாம் என்ன செய்தோம், முடித்து வைத்தோம் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் அதை பயந்தாக வதக்ஷன் நாஸ் வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா, நீங்கள் மக்களை பயந்தீர்கள், பயப்படுவதற்கு அல்லாஹ் தான் மிகவும் தகுதியானவன் என்று சொல்றாங்க. திருமணத்துல தான் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லிடுவாங்களோ, மகனுடைய மனைவியை முடிச்சிட்டாங்கன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு குற்றச்சட்டம்னு சொன்னா மகன் இல்லாட்டின்னு சொல்லுவாங்க. இது மகனண்டே சொன்ன சமுதாயம், அப்ப எப்படி இருக்கும், அந்த மாதிரி சொல்வார்கள் என்று நீங்க பயப்படுறீங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் அதே சொல்றான், அல்லதீன யுபல்லிகூன ரிசாலாத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை எத்தி வைப்பவர்கள், வயக்ஷௌனஹு வலா யக்ஷௌன அஹதன் இல்லல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வையே பயப்படுவார்கள், அல்லாஹ் அல்லாமல் வேறு யாரையும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இந்த சப்ஜெக்ட்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்றார், சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, பயம் இயல்பானது, ஆனால் ரசூலுல்லாஹ் அதை செய்யாம இருக்கல, அதன் காரணமாக செய்யாம இருக்கல. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தஅவாவுடைய கட்டமைப்பு ரசூலுல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ளேயே சமூக சீர்திருத்த வேளையிலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், ஒரு நிர்பந்தத்தை அவருக்கு ஏற்படுத்தின இடத்தை பார்க்கிறோம். எனவே மக்கள் பயப்படக்கூடிய அதிகமான ஒரு இடம் வந்து இந்த சமூக ஸ்டேட்டஸ் என்கின்ற ஒரு இடம், மக்கள் நிறைய அச்சப்படுவார்கள்.